பரப்புரை இயக்கமாக இருக்கிறது. 10 பேர் இருந்தாலும் இதை முயற்சி பண்ணி தான் எல்லா தொலைபேசியிலே தான் அம்மா கூட தொலைபேசியிலே தான் ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்க, ஒப்புதல் வாங்கிக்கலாம். அப்படிங்கிற அடிப்படையில் தான் ஐயா புலவர் ஐயா சரி எல்லாருமே யாருக்கு அது படிப்படியாக வளர்ந்து இன்னைக்கு கணினி காலம் விண்வெளி காலம் போயிருக்கு. அப்போ இந்த அளவில் இன்னைக்கு இதை போயிருக்கு. இதற்கு எடுத்துக்காட்டாக நடந்ததாச்சு. ஆனால் ஒரு செய்தி வெற்றிகரமாக போயிருக்கு. தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு இந்த மாதிரி எண்கள் முறையில் 50க்கு மேற்பட்ட 50,000 நாள் காட்சிக்கு மேலே வந்துருக்கு. என்னுடைய அப்பா அதற்கு முழுமையாக நம்ம ஈடுபடுத்தணும். இந்த வயதிலும் இளமையாக வயது மூத்தால் என்ன எங்களுடைய உணர்வுகளும் உணர்ச்சி ரெடி யார் தான் தூக்கு ரெடிங்க சார். தமிழ்மொழி கல்வி இயக்கத்தை பொறுத்தவரை கல்வி மொழி, ஆட்சி மொழி, வேலை மொழி, தொடர் மொழி என்று தொடர்ந்து போராடி வந்தாலும் ஒவ்வொரு ஆண்டுக்கும் இந்த தமிழ் நாள்காட்டியை வெளியிட வருகிறது. தமிழ் நாள்காட்டியுடைய சிறப்பு என்னவென்றால் இன்றைக்கு உலகம்னு ஒன்று இருக்குது. இந்த உலக உருண்டையிலே உலக நாள்காட்டின்னு ஒன்று கிடையாது. இந்தியான்னு ஒன்று இருக்குது, இந்திய நாள்காட்டின்னு ஒன்று கிடையாது. அந்தந்த மாநிலத்து நாள்காட்டி தான். அந்த அடிப்படையிலே நமது தமிழ்நாட்டு காட்டிக்கு இருக்கக்கூடிய சிறப்பு என்னென்றால் 1-2 சொல்கிற பாருங்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய 1-2 அது நாள்காட்டிலே பதிவு செய்யக்கூடிய மூலம் 1-2 இன்றைக்கி உலகம் பரவிய தமிழ் 1-2 தமிழ் எண்கள் என்று அது அந்த நாள்காட்டி விளக்குகிறது. அதே போன்று கிழமை என்று சொல்கிறோமே, இன்றைக்கு 7 நாள்களுக்கும் முன்னோர்கள் தொகுத்து வழங்கிய 7 நாள்களும் கோள்களை வைத்து அறிவியல் பூர்வமாக ஞாயிறு, திங்கள், செவ்வாய், அறிவன், வியாழன், வெள்ளி, காரி என்று 7 நாள்களை அறிவுபூர்வமாக விளக்கப்பட்ட நாள்காட்டியை கொண்டு வருகிறோம். அதற்கு பின்னால் வரக்கூடியதெல்லாம் மொழிபெயர்ப்பே தான். அது சோமவார், சுக்கிரவார் என்று சமஸ்கிருதமாக இருந்தாலும் சரி, சண்டே, மண்டே என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவ நாள்காட்டியாக இருந்தாலும் இந்த நிலை இருக்கின்றது. அதே போன்று மாதங்கள் 12 மாதங்களும் கோள்களை வைத்து வானிலே இருக்கக்கூடிய கோள்கள், நட்சத்திரம் என்று சொல்கிறோமே அது சமஸ்கிருதம், ஸ்டார் என்று சொல்கிறோமே அது இங்கிலீஷு. தமிழிலே அந்த இருக்கக்கூடிய இடத்துக்கு பெயர் நட்சத்திரத்திற்கு தமிழிலே ஸ்டார் என்பது, இங்கிலீஷுக்கு தமிழிலே என்னவென்றால் உடுகதிர் அப்படின்னு ஒரு சொல் இருக்குது, ஓரை என்று ஒரு சொல் இருக்குது. வழக்கில் வெள்ளி சொல்வார்களே, விடிவெள்ளி என்று இப்படி பல சொற்கள், விண்மீன் என்றெல்லாம் இருக்கின்றது. அந்த அடிப்படையில் அந்த ஆய்வாக அந்த 30 நாளாக இருந்தாலும் சரி, 29 நாளாக இருந்தாலும் சரி, 31 நாளாக இருந்தாலும் சரி, அனைத்தும் அறிவியல் பூர்வமாக வான்கோள்கள் மூலமாக 12 மாதத்தையும் சுரவம், கும்பம், மீனம், மேளம், விடை, ஆடவை, கடகம், வடங்கள், நளி, சிலை என்று 12 மாதத்தையும் தமிழ் மாதத்திலே முன்னோர்கள் நமக்கு தொகுத்து வழங்கியிருக்கின்றார்கள். அரசை பொறுத்தவரை இந்த தமிழாண்டில் சொல்கிறோமே இதை ஏற்றுக்கொண்டு விட்டது. திருவள்ளுவர் ஆண்டை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொண்டு இருக்கிறது. இந்த தை தான் தமிழ் புத்தாண்டு என்று கடந்த திமுக அரசு ஏற்றுக்கொண்டது, பின்னால் மாற்றிவிட்டது. மீண்டும் அதை இந்த அரசு செய்ய வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைக்கின்றோம்.
தை 1 தமிழ் புத்தாண்டு என அறிவிக்க ஒரு கோரிக்கை வைக்கின்றோம். இரண்டாவதாக, கடந்த அரசு இங்கே இந்த எழுத்து சீர்திருத்த அடிப்படையிலே இன்றைக்கு இந்த பெயர் பலகை இல்லை தமிழும் சரி ஊர்திகள்லாம் தமிழில் எழுத சொல்லி கடந்த அரசு ஏற்றுக்கொண்டது. ஆனால் அந்த ஊர்தி ஏற்றுக்கொள்ளப்பட்டு அரசு ஆணையாக போட்டிருக்கிறது ஒழிய அதை முழுமையாக நடைமுறைப்படுத்தவில்லை. தமிழ் உணர்வாளர்கள், தமிழ் அறிஞர்கள் தங்கள் எழுதி வைத்துக்கொண்டு துள்ளுந்தலையோ மகிழுந்தலையோ எழுதி தமிழில் எழுதி வைத்துக் கொண்டால் காவல்துறை தெரியவில்லை என்று இவர்களை மறைத்து அதை அழி அல்லது என்று இவர்களை மிரட்டுகிறார்களே, அரசு அதை எழுதியது சரி, அரசாணைப்படி எழுதியிருக்கிறார்கள் என்று அதை ஏற்க வைக்க அந்த 9 எழுத்து தெரிஞ்சால் போதும், எத்தனை கோடி வேணும் சொல்லலாம். அதை காவல்துறை கற்றுக்கொள்ள வேண்டும், அதிகாரிகள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அரசு ஒரு வேலை செய்திருக்கிறது. சமஸ்கிருத கல்வியிலே இந்த 1-2 சேர்க்கப்பட்டாலும் ஆனால் அவர்களுக்கு கற்றுக்கொண்டு புரியாத நிலை இருக்கிறது. அதையும் செய்ய வேண்டும் என்று சொல்கிறோம். 2. மூன்றாவதாக, இந்த அரசு ஏறக்குறைய தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு 20 வேலை என்று அறிவித்தது. அவங்க அப்பா காலத்தில் 2010 15 ஆண்டுகள் உருண்டோடி விட்டது. அந்த இன்னும் 20 விழுக்காடு தான் இருக்கிறது. அப்போ தமிழ் வழியில் படிக்கக்கூடிய மக்களுக்கு அதிகமாக உயர்த்தினால்தான் அரசு பள்ளியிலே தமிழ் வழியில் படிக்கிறவர்கள் தொடர்ந்து வர வேண்டும். இல்லையே பள்ளிக்கூடத்துக்கு வரவில்லை, ஆள் இல்லை, ஆசிரியர் இல்லை, கல்வியில் ஏற்று அவர்கள் இங்கிலீஷ் பள்ளியை நோக்கித்தான் செல்வார்கள். இன்றைய கணக்கு நாங்கள் கேட்டது 100 விழுக்காடு. இன்றைய கணக்கு என்ன சொல்கிறோம்? தமிழ்நாடு அரசு பள்ளியிலையும் அரசு உதவி பெறும் பள்ளியிலும் மட்டும்தான் தமிழ் வழி கல்வி இருக்கிறது. அதை கணக்கில் எடுங்கள். நாங்கள் கணக்கில் எடுத்திருக்கிறோம். 55 விழுக்காடு அரசு பள்ளியிலையும் அரசு உதவி பெறும் பள்ளியிலையும் தமிழ் வழியில் படிக்கின்றார்கள். சுழற்சி முறையிலே அதை முதலில் கொடுங்கள் என்று சொல்லுகிறோம்.